ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நோட்டீஸ் போர்டில் மெயின் அப்டேஷன் நேற்று சார் சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது என்ன அப்டேஷன் நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் விட்ராவல் ரெக்வஸ்ட்டு, கிரெடிட் ஸ்டேட்டஸ்னு சொல்லியிருக்காரு. வீடியோ ஆஃபீஸர் செலெக்ஷன், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன், அன்பிளாக் அண்ட் சஸ்பெண்டட் ஐடி ரிலேட்டடாக ஆன்சரு, ஒர்க் ஸ்டார்டிங் டேட்டு, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன்னு ரிஜெக்டன்னு நாட் ரிஜெக்டட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னோ, வென் ஸ்டார்ட் நியூ ஜாயினிங் பற்றியோ, நியூ ஜாயினிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வென் ஸ்டார்டட் பர்ச்சேசிங் கூப்பன், அது இந்த மாதம் இருக்கும் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு சொல்லியிருக்காரு. 10க்குள்ளே விட்ரால் ரிக்வஸ்ட் எல்லாமே அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. கூப்பனும் எப்போ நம்ம பை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இஃப் எனி சான்ஸ் சேஞ்சஸ் பிளான் இருக்கான்னு கேட்குறாரு ஃப்யூச்சரில். பழைய பிளானில் இருக்கும்போதும் அப்படி தான் சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் பேசிக்லேருந்து ப்ரீமியமுக்கும் ப்ரீமியம்லேருந்து பேசிக்கும் எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. இது சங்கர் சார் வாய்ஸ்லேயே நம்ம கேட்கலாம். வாங்க போகலாம். குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின்ஸ்களுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளுக்கான பதில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எல்லா குரூப்லையும், எல்லா ப்ரைவேட் மெசேஜ்லையும், எல்லா கால்லையும், எல்லா மெயிலையுமே சேம் கொஸ்டின் நகை. இந்த கொஸ்டின்ஸ்லாம் மைண்டில் வச்சுங்க. ஓகே ரைட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் குரூப்லையும் சரி, மெயிலையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, எங்கே கேட்டாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரடியாக இந்த ஆடியோவை டேரெக்டாக அனுப்பிடுங்க. ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஆடியோ நீங்கள் நேரடியாக பார்க்க சொல்லுங்கள். நோட்டீஸ் போர்டில் இந்த டேட்டுக்கு மேபி இதுக்கப்புறம் புதுசாக டேட்ஸ் ஏதாவது புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே கூட இருக்கும். ரைட், நீங்கள் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுங்கள், இந்த ஆடியோ நோட் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வந்துருக்கு பாருங்க, இந்த ஆடியோ போய் கேளுங்கன்னு சொல்லுங்கள். இதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக கிடக்கிற முடிச்சிருங்க. லென்த்தாக இருக்கும் இல்லையா, அதான கஷ்டம். ரைட், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருங்க. ரீஃபண்டபிள் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அக்ரிமெண்ட்ல நம்ம அனுப்பியிருக்கோம், சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கிரெடிட் ஆகும். ரைட், கூடவே வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகும். ரெண்டுமே சேம் பீரியட்ல கிரெடிட் ஆகும். ஸோ நம்ம ஒரு 10 டேஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாம் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ரெண்டு கேள்விகளுக்கு பதிலுமே எங்க சொல்ற பாருங்க. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம செப்டம்பர் 10க்குள்ள வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிடும். அதே மாதிரி இந்த ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த சைன் போட்டு கொடுத்தவங்களுக்கு அடுத்தது இன்னும் யாராச்சும் சைன் போடாம இருக்காங்க, இல்லை இதுக்கு மேலே தான் சைன் போட அனுப்புறாங்க, இல்லை இதுக்கப்புறம் தான் மெயிலில் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் மெயிலும் அனுப்பாத இருக்கும். ரைட், ஏன்னா ஆல்ரெடி அனுப்புறதே நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணாத இருக்கிறதுனால ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் மெயில் அனுப்புவோம். மெயில் அனுப்பவங்களா ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க, அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்து அதில் ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்க எப்பவும் சஸ்பெண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவோம் ரீஃபண்டபிள். ஓகே, ஸோ அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக சூஸ் பண்ணிருக்காங்க தேர்ட் ஆப்ஷன், நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ எஸ்பிஓ. ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்டபிள் டீம். ஸோ அவங்களுக்கு அதுக்கு அடுத்து ஸோ இது இந்த பீரியட் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவங்க ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வந்துருன்றது. ஸோ டக்கு கிளியர் ஆயிடும். மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதுக்குள்ள எல்லாருக்குமே எஸ்பிஓ வேணாம்னு சொன்ன அத்தனை பேருக்குமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துரும். ரைட், அதுல எந்த கன்ஃபியூஷன் வேணாம். மறுபடியும் இதே கொஸ்டின் எல்லா இடத்துலையும் எப்போ எது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ எந்த பேமெண்ட் போடுவாங்க, ஒன் பை ஒன்னா இந்த பேசிஸ்ல தான் கிரெடிட் ஆகும். இது ரீஃபண்டபிள். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட், ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளவே பேமெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். மேபி இப்போ இன்னைக்கு 16th இல்லையா. ரைட், ஸோ அப்படி இருக்கும்போது 17 ஸோ மேக்ஸிமம் 27th நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்போம். ரைட், ஸோ அது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள தாராளமாக பேமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சிடும். அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு. ஸோ அது டக்கு பேமெண்ட் நம்ம செப்டம்பர் 10க்குள்ள எல்லாருக்கும் வர மாதிரி பண்ணிடுவாங்க. இது வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கண்டினியூ பண்றவங்களுக்கு அந்த பே பண்ண பேமெண்ட் எப்படி சார் வரும், இது ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் டைப் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அந்த கொஸ்டினுக்கான பதில் என்னன்னா, உங்களுக்கு அது ரீஃபண்டபிள் கிடையாது. முதல்ல இங்க ரீஃபண்டபிள் அப்படிங்கிறது எஸ்பிஓ கிடையாது, கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லீகலா பார்த்தோம்னா நீங்க பே பண்ண பணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு, அதுக்கு சர்வீஸ் தான் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க எஸ்பிஓ கேள்வி கேட்கணும், சர்வீஸ் தான் கேள்வி கேட்கணும். எனக்கு ஏன் சர்வீஸ் கொடுக்குறேன் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த ஒரு நீங்க இன்கேஸ் அந்த ஒரு கொஸ்டின் வருதுன்னா அவருக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தா போதும், நீங்க ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம், க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். பட் நம்ம அது எதுக்காக வாங்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்க பண்ணும்போது அதை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். தவிர நம்ம வெறும் எஸ்பிஓ அந்த சர்வீஸ்க்காக மட்டும் வரல, ஒர்க்குக்காக வந்திருக்கும். ஒர்க் இன்ட்ரெஸ்ட் இல்லன்றவங்களுக்கு கொடுக்கலான்றதை நாங்க தான் முடிவு பண்ணி கொடுக்குறோமே தவிர அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி லீகலா நீங்க கொடுத்து தான் ஆகணுன்றதுலாம் கண்டிஷன் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க. ரைட், நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க என் பணத்தை திருப்பி கொடுங்க. நம்ம பணம் கட்டினது சர்வீஸுக்கும் மெயின் லீகலா பார்த்தோம்னா சர்வீஸுக்கு சர்வீஸ் தான் நம்ம லீகலா ப்ரொவைட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் எஸ்பிஓ ஜாபுக்காக தான். எஸ்பிஓ உங்களுக்கு கொடுத்த அஷூரன்ஸ் என்ன, ப்ராமிஸ் என்ன, உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறோம், அதை நீங்க ஒர்க் பண்ணலாம், earn பண்ணலாம். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதுல ஏதோ சிக்கல் உங்களுக்கு பிடிக்காத சிச்சுவேஷன் வரதுனால அந்த பணம் அத்தனையும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்க. அதனால ஒர்க் பண்றவங்களுக்கு அதை ரீஃபண்டபிளா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, போனஸ் இன்கமா அதை கணக்கு காமிக்கிறதுக்காக நீங்க ஒர்க்கிங் பீரியட்ல அது உங்களுக்கு போனஸ் இன்கமா வர மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற எப்ப கிரெடிட் ஆகும் உங்க வாலெட்ல, அதை நீங்க எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா, சோ அது கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. அடுத்தது வீடியோ ஆஃபீஸர் செலக்ஷன், இந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன், இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே ஃபுல்லா கிளியர் ஆயிடும். இது கிளியர் ஆன உடனே
ஸோ அடுத்தது இந்த அன்பிளாக் சஸ்பெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கும். ஸோ இந்த 3 கொஸ்டின் 3, 4, 5 இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது 3 கிளியர் ஆனதா யார் என்னென்ன கேட்டகரின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒர்க்குக்காக தான் இப்போ வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ மற்றபடி வேற எதுவும் பெரிய ரீசன்லாம் இல்லை. ஸோ இது ஃபுல்லாக கிளியர் பண்ணி யாருக்கு என்னென்ன ஒர்க் அசைன் பண்ணணும், யார் எந்தெந்த டீம்னு சாஃப்ட்வேர்ல அசைன் பண்ணிட்டா அவங்க அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் வரும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வரும். ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள அது கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள நம்ம அந்த அப்ளிகேஷன் இன்னமும் மெயில் அனுப்பிட்டே இருக்கீங்க பாருங்க, அதெல்லாம் வேஸ்ட், ஒரு யூஸுமே கிடையாது. வீடியோ ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த 7ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா, 7ஆம் தேதி தானே, ரைட்? ஸோ அது அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது. ஆனால் அன்னைக்கு ஒரே நாள்லேயே 500 பேர் கிட்டத்தட்ட 6000 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வந்திருக்கு ஒரே நாள். ஸோ அது அத்தனையும் எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணி என்னென்ன விஷயங்களை செக் பண்ணுவோம், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் செலக்ஷன் பண்ணுவோம். செலக்ஷன் முடிச்சதும் என்னென்ன விஷயங்களை நாங்கள் செக் பண்ணுறது அப்புறம் சொல்கிறோம். இப்போ சொன்னால் நீங்கள் அதுக்கு வேலைக்கெல்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ பேக் எண்டில் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு செலக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் பிடி ஆஃபீஸர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனும் இன்னும் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஃபில் பண்ணுங்க. ஸோ அது எலிஜிபிளாக இருக்கிறவங்க தான் மேபி அங்கே உங்களுக்கு டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அங்கே ஃபில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? அங்கே ஆப்ஷனாக ஷோ ஆகுதுன்னா அதை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ அதில் அவைலபிளாக யாரில் இப்போ வரைக்கும் ஒரு 12,000 மெம்பர்ஸ்க்கு மேலே ஃபில் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுலேயும் சேர்த்து. ஸோ அது எலிஜிபிள் ஆகிற ஒரு 10,000 மெம்பர்ஸ் எடுத்துக்க போறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறவங்க அப்படி இருக்கும். இன்கேஸ் அதுக்கு புதுசு மறுபடியும் அகைன் அதுக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். எனேபிள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் அப்போ இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இல்லை அந்த ஆப்ஷன் தூக்கிட்டாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ரைட்? இன் ஃபியூச்சரில் ஆட் பண்ணலாமா அப்படின்னா ஸோ இன் ஃபியூச்சரில் கொண்டு வரணும்னா நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ரைட்? இங்கே இருக்கிற அத்தனை பேருமே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராவோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராவோ மாற்றத்துக்கும் நாங்கள் ரெடி தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். எடுத்த உடனே எல்லாரும் அந்த கேட்டகரியில் கொண்டு போக முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும், தேவையானதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது எஸ்பிஓவில் ஒரு ஒர்க்குன்றதையும் தாண்டி அது உங்களுக்கு ஒரு ஃபேஷன், அது உங்களுக்கு ஒரு பிசினஸாகவே மாறும் இன் ஃபியூச்சரில். ரைட்? அத்தனை பேர் பண்ணலாம், தப்பு இல்லை. ரைட்? அடுத்தது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண டேட்டுமே சொல்லி முடிச்சிட்டேன். மற்ற 3 கேள்விகளுக்கு மத்திய சொல்லி முடிச்சேன். 3, 4, 5. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆப்ஷன், நாட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணாங்களா, பேமெண்ட் எப்படி வரும்ன்றது அதை நான் முதலே சொல்லிட்டேன். ரீஃபண்டபிள் டீட்டெயிலே சொல்லிட்டேன். இது ஆக்சுவலி ஒரே கொஸ்டின் தான், தனித்தனியாக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ரீஃபண்டபிள் டீட்டெயிலே இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரிஜெக்ட் அண்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணவங்களா எப்போ பேமெண்ட் வரும்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்தது நியூ ஜாயினிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் இந்த கொஸ்டின். முதல்ல நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நியூ ஜாயினிங் பற்றி பார்க்கலாம். ரைட்? ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும், நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகிடும். நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போ சார் நாங்கள் பே பண்ணுற மாதிரி வரும்? இந்த மந்த் மேபி இருக்கலாம், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்க பே பண்ற மாதிரி வரும். உங்களுக்கு பிஃபோர் ஒரு 5 to 10 days பிஃபோராவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், நீங்க இந்த டேட்ல இருந்து பே பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. ரைட்? ஜாயினிங் அதே மாதிரி தான். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் இது ரெண்டுமே. அதனால இதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் பேமெண்ட் நீங்க பே பண்றது, சேல்ஸ் பே பண்றவங்க கண்டிப்பா உங்களுக்கு பிஃபோராவே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு 5 days 10 days பிஃபோராவே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது இந்த பிளான்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இன் ஃபியூச்சர்ல நாங்கள் இப்போ ப்ரமோஷன் டீம்ல இருக்கு, அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம் கண்டிப்பாக மாற முடியாது. நம்ம காலமாகவே எஸ்பிஓல பேசிக்ல இருந்து ப்ரீமியம்ல இருந்து பேசிக்காக மாற முடியாது. எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எப்பயுமே இந்த பிளான் கன்வர்ஷன் பிளான் சேஞ்ச்ன்றது செட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால பிளான் சேஞ்சஸ் எப்பயுமே பண்ண முடியாது. நாங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாமா, நாங்கள் ரீஃபண்டபிள் வாங்குறவங்க மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுடைய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது, அதாவது அதே சேம் டிவைஸ், அதே மொபைல் நம்பர், அதே பேங்க் டீடைல், அதே இமெயில் ஐடி, எதுவுமே நீங்கள் அதே டீடைல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நானே சொல்கிறேன். அந்த டீடைல் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வேறு ஃபோனோ வேறு லேப்டாப்போ ஆல்ரெடி நீங்கள் இங்கே யூஸ் பண்ண எதுவுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கால்குலேட் ஆகாமல் போயிடும், இன்கம் வராமல் போயிடும். ரைட்? ஸோ அதனால் மறுபடியும் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதுவும் சொல்லிட்டேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த 10 நிமிஷம் ஆடியோவில் இருக்கிறதா மறுபடியும் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் கேட்கறாங்கன்னா நோட்டீஸ் போல ஆடியோ கொடுத்துருக்காரு, இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு வந்திருக்கு, நீங்கள் அதில் போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், உட்காந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். அது ஒரு பெரிய கான்வர்சேஷனே மறுபடியும் சேம் கொஸ்டினாக போயிட்டே இருக்கு. ரைட்? அதனால் இதுதான் ஆன்சர். நீங்கள் பார்த்துங்க, தெரிஞ்சுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.